பிரியமானவர்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற வசனம் என்ன தெரியுங்களா? பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டது, நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஒரு கதை பார்க்க போகிறோம். தாமஸ் கெஜட்டன் ராக்லாந்துன்றவர் தான் தாயோட வயிற்றில் இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. ராக்லாந்தோட கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் இருந்தாங்க. துன்பமான அந்த நாட்களில் அந்த ராக்லாந்தோட தாயும் இறந்து போயிடுறாங்க. தாயையும் தந்தையும் இழந்த இந்த பிள்ளைகள் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ராக்லாந்தோட மாமா அந்த பிள்ளைகளை எடுத்து அவர்களை வளர்க்குறாங்க. சின்ன வயசுலேயே தாய் தந்தை இல்லாததுனால அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ராக்லாந்தோட மாமா ராக்லாந்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடுறாரு. பள்ளி படிப்பு படிக்கும்போதே வேத வாசிப்பு, ஞாயிறு ஆராதனை, ஞாயிறு பள்ளி இது எல்லாத்துலேயும் ராக்லாந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார். இதனுடைய பலனா புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு, கீழ்ப்படிதலோட நல்ல குணங்களை உடையவராக நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறாரு. அவருக்கு 17 வயது இருக்கும்போது அவரோட மாமா வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக மாறுறாரு. அப்போது ராக்லாந்தை பார்த்து, என்னுடைய வியாபாரத்தெல்லாம் கவனித்து கொள்றதுக்கு நீ முழு விருப்பத்தையும் தெரிவிக்கணும், எனக்கு வயசாயிட்டே போகுதுன்னு சொல்லி ராக்லாந்துக்கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. ஆனால் ராக்லாந்து ஜெபிச்சுட்டு ஆண்டவர் என்ன கல்லூரி படிப்பை தொடர சொல்கிறாரு. அதனால் நான் காலேஜ் போகணும்னு சொல்லி தான் மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கி காலேஜ் சேர்றாரு. காலேஜில் பிஏ, எம்ஏன்னு எல்லா படிப்புலையும் முதல் மாணவராக தேர்ச்சி பெறுகிறாரு. அதற்கப்புறமேட்டுக்கு கேம்பிரிட்ஜ் அசோசியேஷன் ஆஃப் சிஎம்எஸ் அப்படின்றதோட ட்ரெஷரராகவும் அவர் பணிபுரிகிறாரு. 1844 சிஎம்எஸ் மிஷனரி ஊழிய அழைப்பு செய்திக்கு அப்புறம் ராக்லாந்தும் அவரோட நண்பர் ஆல்னட்டும் காணிக்கை எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்யறதுக்காக ஒரு அடி முன்னெடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் சிஎம்எஸ் சங்கத்தார் மூலமா ஆல்னட்ன்ற அவரோட நண்பர் பாளையங்கோட்டைக்கு மிஷனரியாகவும் ராக்லாந்து சென்னைக்கு சிஎம்எஸ் செயலராகவும் அனுப்பப்பட்டாங்க. ஆண்டவரோட வார்த்தை ஒரு நாள் ராக்லாந்தோட காதில் விழுந்துச்சு. நீ ஏன் மிஷனரியா போய் எனக்காக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது? உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக வட திருநெல்வேலி பகுதிகளுக்கும் சிவகாசி பகுதிகளுக்கும் சென்றாரு. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு அந்த திருநெல்வேலி பகுதியில் கால் வைத்தது தாங்க தாமதம். உடனே அங்கே இருந்தவங்க எல்லாரும் கல்லால் அவரை அடிச்சாங்க. ஏன், ஒரு பெரியவர் தடியால் அவருடைய தலையில அடிச்சு, ஒரு பிராமணர் தடியால் அவருடைய காலில் அடிச்சு, அவரோட தலையையும் காலையும் உடைச்சு ரத்தம் வர அளவுக்கு செஞ்சுட்டாங்க. சின்ன நடக்க முடியாத பிள்ளைகள் கூட கல்லெடுத்து ராக்லாந்து மேலே வீசினாங்க. ஆனால் ராக்லாந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறையும் அவருடைய சுவிசேஷத்தையும் பிரசங்கிச்சாரு. சிவகாசியோட சுற்றுப்புறங்களில் பல ஆலயங்கள் திறக்கப்பட்டது. அது மாத்திரம் இல்லை, அதிகாலையில் எழுந்திருச்சு ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால 4 மணிக்கெல்லாம் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கிடுவார். சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ராக்லாந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். இந்த சுவிசேஷத்தை அறிவித்த செம்மல் பசியின் களைப்புல அவரோட தொப்பியில கூழ வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக ஓடி போவார். இப்படி ஓயாத அலைச்சல்ல அவர் உடல் ரொம்ப நலிஞ்சு போயிடுச்சு. காசநோய் அவரை தாக்குனுச்சு. ரத்த வாந்தி எடுத்தாரு. விக்கிரகத்தை வணங்கி வந்தவங்க இயேசுவின் பாதையில வழிநடத்துறதுக்காக ராக்லாந்து தன்னுடைய வாழ்க்கையவே கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய ஆத்துமா மிகவும் பிரியமாய் கர்த்தருக்குள்ள வாழ்ந்தது. பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் ராக்லாந்தை போல ஆண்டவரே உங்களுடைய நல்ல அந்த நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க கர்த்தர் எங்களுக்கும் உதவி செய்யுங்க. ஏசப்பா, ராக்லாந்தை போல என்னுடைய ஆத்துமா பரிசுத்தமாக இருக்க, என்னுடைய ஆத்துமா சுகமாய் இருக்க உதவி செய்யுங்க. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாய் பிரசங்கிக்க எங்களுக்கு தைரியத்தை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.